வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியானது கொட்டும் மழையிலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை 270 கடந்துள்ள நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே மழை பெய்து வந்த நிலையில் வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வயநாட்டில் உள்ள முண்டகாயம், சூரல்மலா ஆகிய இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மீது மண்பாறைகள், மரங்கள் ஆகியவை விழுந்தன. இதில் சிக்கி 240க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயங்களுடன் 250க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் மேலும் நூற்றுக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்து வருகின்றனர். தற்போதைய நிலையில் நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டாலும் மேலும் பலர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. தற்போது கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தமிழகத்திலிருந்து சென்ற மீட்பு குழுவினரும் உள்ளிட்ட பலரும் இடுபாடுகளில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உயிரிழந்த மக்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருகிறது. அடையாளம் கண்ட உடல்களை உறவினரிடம் ஒப்படைக்க அதிகாரிகள் இதற்காக ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கேரள நிலச்சரிவு சம்பவத்திற்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருவதோடு நிதியுதவியும் அளித்து வருகின்றனர். தமிழ்நாடு சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. அதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிதியினை அளித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் நிவாரண உதவிகளை சேகரித்து கேரளாவில் வயநாடு பகுதிக்கும் அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று தற்போது நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் உடல்கள் மலப்புரம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 40க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் அவை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை 241ஆக உயர்ந்திருக்கிறது. இதனை கேரள அரசு உறுதி செய்திருக்கும் நிலையில் அவர்களது உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து நிலையில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்த தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்படுவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது.